ஹாய் வாங்க பச்சை பயிறு லட்டு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதில் விட்டமின் ஏ நிறைய இருக்குது, கண்களுக்கு குளிர்ச்சி நிறையா தருது. இதில் உள்ள பொட்டாசியம் உடலில் உள்ள ரத்தத்தை சீராக்குது, வளரும் குழந்தைகளுக்கு நல்ல ஊட்டத்தை தருதுங்க. இது விட்டமின் ஏ, சி, பி, இ மற்றும் கனிமச்சத்து இருக்குது. இதில் கால்சியம் சத்து, இரும்பு சத்து, பொட்டாசியம் சத்து எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இது வளர்கிற குழந்தைகளுக்கு வளர்ச்சியை தூண்ட உதவுது. இது எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. 1 கப் பாசிப்பயிறு எடுத்துக்கோங்க. அதை கல் மண் இல்லாமல் நல்லா பொறுக்கி சுத்தம் பண்ணி வெயிலில் அலசி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். ஒரு கொஞ்ச நேரம் காய வச்சா காஞ்சிரும், டக்குன்னு எடுக்கிறது தானே, டக்குன்னு காஞ்சிரும். அதை ஒரு கடாயில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுபடட்டும். நல்லா சாப்பிட்டு பார்க்கும்போது மொறு மொறுன்னு வர்றது மாதிரி வறுபடணும். 2 கைப்பிடி அளவு கடலை சேர்த்துக்கோங்க, நிலக்கடலை. அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க கடலை. கைப்பிடிங்கிறதுனால 2 கைப்பிடி சேர்த்துருக்கேன். நல்லா வறுபடட்டும். இப்போ முந்திரி ஒரு 10 சேர்த்துக்கோங்க. பாதாம் ஒரு 15 சேர்த்துருக்கேன். திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 திராட்சை சேர்த்துருக்கேன். நான் சொல்கிற இந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா நான் சொல்கிற வெள்ளைப்பாகுக்கு நல்லா கரெக்டாக வரும். உதிரியாக போயிடாமல் தண்ணியாகவும் போயிடாமல் கரெக்டான உருட்டுறதுக்கு நல்லா வரும். நல்லா அப்படியே லட்டு மாதிரி உருட்டி எடுக்கிறதுக்கு நல்ல பாகு பதமாக கரெக்டாக வரும். 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதோட வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுபடட்டும், பொரிஞ்சு வரட்டும். நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. ஃபுல்லாக வச்சிடாமல் சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்க தேங்காயும் நல்லா வறுபடணும். ஈரம் இல்லாமல் வறுத்து எடுத்துக்கிடணும். நல்லா ஈரமே இருக்கக்கூடாது, அப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து சேர்க்குறதுனால 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இந்த லட்டு. நல்லா வறுபடட்டும். ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்க உடல் சோர்ந்து வருங்க. அதுகளுக்கு இது ஒரு லட்டு கொடுத்தா நல்லா எனர்ஜியாக இருக்குப்பாங்க. 1 கப் சர்க்கரை வெல்லம் சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி வேணாலும் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. நான் வெல்லமும் நாட்டு சர்க்கரையும் பாதி கப் சேர்த்து 1 கப் சேர்த்துருக்கேன். சேர்த்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதித்து பிசு பிசுன்னு வர்றது மாதிரி இருந்தால் போதும். கம்பி பதம்லாம் தேவையில்லைங்க. அதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லா ஸ்வீட்டுக்கும் உப்பு கொஞ்சம் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற பச்சை பயிரையும் அப்படியே மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. நட்ஸையும் சேர்த்து அடிச்சுக்கோங்க. நட்ஸை தனியாக அது தனியாக சேர்த்து அடிச்சுக்கோங்க. அதையும் எடுத்து தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு தேங்காய் பூ வறுத்து வச்சுருக்கதையும் அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதையும் சேர்த்துக்கோங்க. இதில் கலந்து வச்சுக்கோங்க. அப்படியே 3ஐயும் கலந்து வச்சுட்டு வெல்லத்தை பாகு எடுத்ததை வடிகட்டிக்கோங்க. கல் மண் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் அப்படியே அந்த பாகை சேர்த்துக்கோங்க. இந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கோங்க. அப்படியே சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே நம்ம அடித்து வச்சுருக்கதெல்லாம் அப்படியே சேர்த்து அதில் நல்லா கிளற வேண்டியதான். அந்த இதில் வெந்துடும், அந்த சூட்லேயே வெந்துடும். ஏற்கனவே நம்ம வறுத்து தான் வச்சுருக்கோம். இது அதிலே வெந்துடும். நல்லா கிளறி கொடுங்க. நல்லா வெந்துடும். வெந்து சுருண்டு வரணும், அதில் ஒட்டாமல் வரணும். நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெய் தேவையான அளவு சேர்த்து அப்படியே கிளறுங்க. எவ்வளோ நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப நெய் சேர்த்து அப்படியே கிளறி கொடுங்க. நல்லா ஒட்டாமல் வரணும். பிசு பிசுன்னு போயிடாமல் ஒட்டாமல் சுருண்டு வரணும். அப்படியே அதிலே வெந்துடணும். அப்படியே சிம்லேயே வச்சு அப்படியே வதக்குங்க. வதக்கி எடுத்து இந்த மாதிரி சுருண்டு வந்தோடனையும் கையில் நெய் கொஞ்சம் தடவி அப்படியே உருட்டி எடுத்துக்க வேண்டியது தான். இது பேரிச்சம்பழம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் பேரிச்சம்பழத்தை சொல்ல மறந்துட்டேன், அது கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு 10-15 பேரிச்சம்பழம் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ பாதாம் முந்திரி எது வேணாலும் பொடி பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில். இப்போ கொஞ்சம் நெய் தடவி கையில் அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டையாக அழகாக எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்தோடனையும் டக்குன்னு ஒரு உருண்டை எடுத்து கொடுத்துட்டா சாப்பிடுங்க. அப்புறம் நம்ம டீ காஃபி வச்சு கொடுக்கலாம். டக்குன்னு வந்தோடனே என்னடா இருக்குன்னு வந்து பார்ப்பாங்க பிள்ளைங்க. அப்போ இதை எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் எப்படி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். ஆனால்
வேறு சாப்பாடுலலாம் கலந்து கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட்டு பிள்ளைங்களுக்கு பிடிக்கிறதுனால ஸ்வீட் முறையில் நான் செஞ்சு காட்டியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் பசங்களுக்கு கொடுங்க. அதிகமாக வளர்ச்சிக்கு இது உதவுங்க. அப்படியே உருட்டி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் 1 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.